அவ்வளோ உழைப்பு இருக்கு. அதுபோல தம்பி தனிஷ் ஒரு நடிகராக அவங்க அப்பா சத்யராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு, தன் திறனை மேம்படுத்தி கொண்டு வந்த விதம். எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்கள் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி கிடையாது. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே, அதோட தொட்டுவிட முடியாது. பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர் இறந்து விட்டார். அவர் சொல்றதுதான், ஒருவன் வெற்றி அடைந்து புகழ் பெற்றுட்டான்னா அதை நினைச்சு நீ பொறாமப்படாத. அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல, வழி இருக்குல்ல, அவன் சுமந்து வந்த வழி, ஏற்று பேச்சு அவமானம், அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யார் மேலும் உனக்கு பொறாமை வராது. வெற்றி அடைந்தவன் மேல. இந்த படத்தில் வருகிற குடிமக்கள் இவர்கள் குறவர்கள் அல்ல. இவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள், தமிழர் இந்த நாட்டில். அவர்களுக்கான குடிப்பெயர் அத்திப்பிட்டி, வக்காலே, இதுதான். அவர்களை நரிக்காரர்கள் என்று வேணால் நாம் அழைக்கலாம். ஆனால் நரி குறவர்கள் என்று அழைக்கலாம். குறவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். தமிழ் பேரினத்தின் ஆதி குடி குறவர்கள். முதலில் மழை தோன்றியது, குன்று தோன்றியது. பொய்யகல நாளும் புகழ் உரைக்க என்று எப்பான் வையன் போர்த்து வயங்கு ஒளியை கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இது பாட்டு சங்க இலக்கியம். அப்ப நீங்க எல்லாம் அந்த தமிழர்கள் எப்பவுமே பெருமை வச்சே இருப்பான். கல் தோன்றிட்டா மண் தோன்றலையா, அப்பவே தமிழன் தோன்றிட்டான். ஆமா தோன்றிட்டான். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவாணர் தன் ஆயுள் முழுக்க ஆய்வு செய்து முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ். இது நான் சொல்ல வேணாம். எங்க தாத்தா தேவனைய பாவாணர் சொல்ற, அமெரிக்காவின் மொழியில் அலெக்ஸ் கூலியர், ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றார், முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ். என்ன இன்னைக்கு அலெக்ஸ் கூலியர் உயிரோடு இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். ஒரு வெள்ளை பலகை எழுதுகிறார், முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ். அப்ப கல் தோன்றி மண் தோன்றல் என்ன அர்த்தம்? மழை தோன்றித்தது. அந்த நிலத்திற்கு பேர் அந்த குறிஞ்சி மலர்கள் பூத்ததனால் அதை குறிஞ்சி திணை என்று தொல்காப்பியம் பாடுகள். 5 நிலங்களாக தமிழர்கள், தமிழின முன்னோர்கள் பகுத்து வைக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்த, பாலை. இந்த 5 நிலங்கள். அதில் முதல் திணை குறிஞ்சி திணை. முதல் நிலம் குறிஞ்சி. அதுதான் மலையும் மலை சார்ந்த இடம். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் அவன் தோன்றிட்டான். முதல்ல மலை தோன்றியது, கல் தோன்றியது, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றது? இரண்டாவது நிலம் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம், அங்கே முல்லைப்பூக்கள் இருந்ததால். மூன்றாவது நிலம் தான் மருத நிலம், அங்குதான் மண் தோன்றுது. அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று வாழும். அந்த குடியின் தலைவன் நம்முடைய இறைவன், தமிழ் இறை முருகன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இறைவனின் துணைதான் வள்ளி என்பவன், அதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அவர்கள் குன்றில் வாழ்ந்ததா? குன்றவர்கள் உச்சரிப்பில் இன் குன்றி 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 குறைந்து, இன் ஒளி குறைந்து குறைந்து குறவர்கள் என்றார்கள். அப்படி பார்த்தால் என் அன்பு சொந்தங்களே, தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் குறப்பைய மக்கள் தான், நாங்கள் குறவர்கள் தான். அதில் இருந்துதான் இத்தனை குடிகளும் தலைக்கு துளித்திருக்கிறது. கீழே இறங்கினோம், ஆதியில் நாங்கள் வேட்டையாடி உண்டோம், காய்கறிகளை தின்றோம், கிழங்குகளை தின்றோம். அங்கிருந்து கீழே இறங்கினோம். காடு சார்ந்த இடமும் முல்லை மலர்ந்ததுனால முல்லை என்று அழைக்கப்பட்டது அந்த நிலம். இதுவரை வேட்டையாடி உள்ள விலங்கை ஏன் நாம் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆடு மாடு வளர்க்க தொடங்கினோம். ஆடு மாடுகளை எண்ணுவதற்காகவே 1, 2 கண்டுபிடித்தது நாங்கள் தான். அதை எப்படி பதிவுகிறார் பாருங்க வள்ளுவ பெருமகனார். என்னென்ப ஏன எழுத்தன்ப இரண்டும் தன்னன்ப வாழும் உயிருக்கு என்று பதிவு செய்கிறார். ஒழிய எழுத்தல்ல என எண்ணன்ப என்று வாழும். அப்படின்னா முதல்ல எழுத்து வருவதற்கு முன்பே என் தோன்றியிருக்கிறது. அந்த எண்ணை கண்டுபிடித்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர்குடி, கோன்குடி நாங்கள் தான். கீழே இறங்குறோம், அதுக்கு கீழே அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மருத நிலம். அங்கேதான் ஆறை பார்க்குறோம், குளிக்கிறோம். அங்கேதான் நிலைத்து வாழலாம்னு முடிவெடுக்கிறோம். நகர்ந்து வந்த நாங்கள் அங்கே நிற்கிறோம்.
நமக்கான உணவுப் பொருளை ஏன் நாம் வேளாண்மை செய்து சாப்பிடக்கூடாதுன்னு உழவு செய்ய ஆரம்பிக்கிறோம். அங்க பண்பாடு வளருது, கலை இலக்கியம் வளருது, வழிபாடு வருது, அரசு நிறுவப்படுது. இதுதான் நாங்கள் வந்தோம். அதனால எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடியோடு இவர்களை ஒப்பிட்டு நரி குறவர்கள் என்று அழைப்பது தவறு. அதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை எங்களிடத்தில் அதிகாரம் இருந்தால் நீ அக்கி பிக்கியா வேறு, நீ வக்காலையே வேறு, என்னுடைய தாய்க்குடி ஆதிக்குடி தமிழர் குடி குறவர் குடி, அவன் வேற நீ வேறு. எந்த குடிகளின் மேலும் எந்த இனத்தின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் எங்கள் அடையாளத்தை குறைக்க நாங்கள் தயாரல்ல. அதை நீங்க கொஞ்சம். அதனால இன்னும் இருக்கிற எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடி என்னிடத்தில் முறையிட்டதால் நான் என் தம்பி இடத்தில் முறையிட்டு அதை மாற்றிடு வேற பேர் வச்சிரு. இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் அண்ணன் அவங்கள்ட்ட வந்து கெஞ்சி போராடிட்டு இருக்கணும், தயவு செய்து மாற்றிடுன்னு சொல்லி மாற்ற வச்சேன். அதனால அது குறவன் இன்னைக்கு இரும்பனாக மாறி இருக்கிறான். இந்த பெயரும் சிறப்பான தலைப்பாகத்தான் இருக்கிறது. இல்லை இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விரிவடைந்துருச்சு. திரையரங்கில் படம் பார்க்குற எண்ணிக்கை குறைந்து எல்லாமே இந்த ஓடிடிங்கிற ஒரு நுட்பம் வந்த பிறகு எல்லாருமே அதெல்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் படம் பார்க்கவே முடியாது. அது இல்லைன்னா இப்போ எப்படின்னா திரையரங்குக்கு போக முடியாத சூழலில் தொலைக்காட்சியில் தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அப்படிதான் நிறைய படத்தை நம்ம பார்க்க முடியுது. அது தொழில்நுட்பத்தின் விரிவாக்கத்தை வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அது சரி. என்னுடைய தம்பி சிநேகன் வந்திருக்கிறார். ஆக சிறந்த பாடல்களை தந்தவர் அவர். அது என்னுடைய தம்பி சேரன் அவர்களுக்கு எழுதிய பாடல்களால் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள். ரொம்ப அற்புதமான வரிகளை எல்லாம் தருவான். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல்கள். வந்தவொடனே எனக்கு இதில் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை நேரம் அது இதை நான் விமர்சனமாக சொல்லலை. இந்த அந்த அவர்களை குறவர்கள் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தலைமுறைக்கு நாங்கள் வழியோடு இருக்கிறதுனால விளக்கமாக சொல்கிறோம். அதனால அவர்கள் அடையாளத்தில் சொல்லணும், எங்கள் அடையாளத்தில் சொல்லணும். அதுதான் அதுக்காக அதை சொன்னேன். யாரையும் விமர்சிக்கணும் இல்லை. இந்த படம் வெற்றி அடையணும். என் தம்பி ஹீராவுக்காக, என் தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்காக, இளைய எம்ஜிஆருக்காக வெற்றி அடையணும். நிறைய என் தம்பி ஜெய் பாடிட்டான் முதலாக, அவனுக்காக வெற்றி அடையணும். எல்லாருடைய உழைப்பும் சாத்தியமான வெற்றி அடையணும். அதில் பணியாற்றி எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக தயாரித்த தம்பி வினோத்குமார் அவருக்கு என்னுடைய பாராட்டு. ஏன்னா புதியவர்களை வச்சு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கணும்ல, அது ரொம்ப பெருசு. இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய பெரிய நிறுவனங்களே கைவிட்டாங்க தயாரிப்பு. அன்னைக்கெல்லாம் ஐயா சரவணன் ஐயா அவங்க குடும்பத்தில் ஏவிஎம் அப்பா ஆர்பி சௌத்ரிலாம் எத்தனை படங்கள் எடுத்தாங்க. எங்கள் அண்ணன் தான் மட்டும்தான் இழுத்து பிடிச்சி இன்னும் போயிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே கைவிட்டாங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் என்ன செய்யணும் தெரியாத பின்னாடி இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் திரைப்படத்துறை ஒரு 10 பேர் கைக்கு சுருங்கிட்டுது. 10 நடிகர்கள் 10 தயாரிப்பாளர்கள் கைக்கு சுருங்கிட்டு. எங்கள் அண்ணன் டி சிவா சொல்லும் போதெல்லாம் திரைப்படம் வளராமல் சுருங்கிடுச்சு தம்பி. 10 நடிகர்கள் 10 தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அதுதான் உண்மை. வேறு வழி கிடையாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த திரைக்கலை மேம்படணும். திரைப்படம்லாம் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க அது சினிமாகிராஃபி இல்லையா, இது சினிமாகிராஃபி இல்லையா. அவங்களுக்கு தெரியாது. சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம், கட்டி வாழ்றதுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் பெரிய நடிகர் ஆகிட்டீங்கன்னா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க, ஆடுறதுக்கு நாட்டை கொடுத்துருவாங்க. கட்டி வாழ்றதுக்கு பொண்ணை கொடுக்கலைன்னா ஆடுறதுக்கு மண்ணை கொடுத்துருவாங்க. அது அந்த உயரத்துக்கு போகிற வரைக்கும் படாத பாடுபடணும். அதான் அந்த மாதிரி இருக்கிற சூழலில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பின்னடைஞ்சிட்ட போது ஒரு புதிய தயாரிப்பாளர், புதியவர் ஒரு நடிகரை வச்சு நம்ம தயாரிக்கலாங்கிற துணிவே பெரிய அதுவே பெரிய வெற்றி தான். அந்த முயற்சியை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அது என்னுடைய தம்பி ஹீராவர்களுடைய திறமையை நம்பி நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் உங்களுக்கு என்றென்று நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
மற்றபடி என் தம்பி கீராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ எப்போதுமே புதிய முயற்சிகளை செய்வாய். காட்டுக்குள்ள படத்தை எடுத்துதான் நினைக்கிறேன். நிறைய காடு சம்பந்தமாக இருக்குது பார்க்குறேன். நீரின்றி அமையாத உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவ பெருமகனார் பாடுறார். நீரின்றி அமையாத உலகு என்பது எவ்வளவு உண்மையா புரியும். காடின்றி அமையாத நீர், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். காடு என்பது வெறும் காடு இல்லை. காடு இல்லைன்னா நாடு இல்லை.